ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் சந்தோஷப்படுற மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன் பை ஒன் தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு நான் ரொம்ப ப்ரௌடாக என்னை பார்த்து ஐயோ நானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே வந்து சந்தோஷம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூடியூப் சைட்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த லெட்டரில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு. வீடியோ வந்து என்னோடய வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே மானிட்டேஷன் ஆச்சு. அது வந்து பின் நம்பர் வந்து வந்திருக்கு. ஓ ஏ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வேறு ஒரு யூடியூப்பில் வந்துட்டு நிறைய போடுவாங்க. நான் வந்து சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி வந்து பின்கோட் நம்பர் வந்திருக்கு, நான் வந்துட்டு $100 அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன், என்னென்னமோ வீடியோ போடுவாங்க. அப்போலாம் நினைப்பேன், ஓ யூடியூப்பில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது, இன்னமும் தெரியல, அது வேறு விஷயம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன் அப்படின்னா, வீடியோ போட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காசு வரும், அது மட்டும்தான் எனக்கு என்னுடைய புரிதல் வந்து அது மட்டும்தான் இருந்தது. ஆனால் அந்த யூடியூப்பில் வந்து நான் சேனல் வந்து ப்ராப்பராக ஒரு சேனலை தொடங்கி அதுக்கப்புறம் வந்து வீடியோலாம் போடும்போது தான் தெரியுது, வீடியோ போட்ட எத்தனை விஷயத்தை தான் நம்ம வந்து கடந்து போவது அப்படின்ற மாதிரி. இவ்வளோ விஷயம் இருக்குன்னா நான் யூடியூப்குள்ளவே வந்திருக்க மாட்டேன் போல இருக்கு. நிறைய டைம் வந்து பார்த்தோன்னா இது நம்மளால் முடியாது, நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிருக்கேன். இருந்தாலும் என்னுடைய அது பிடிவாதமாக இல்லை என்னுடைய அது என்னன்னு தன்னம்பிக்கையாக என்னன்னு தெரியல, நான் ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிட்டேன்னா அது வந்து பாதியிலே விட்டுட்டு போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஒரு நம்பிக்கை என்ன தான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலையாக இருக்கும். நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி 1.5 வருஷத்துக்கு, ஆமாம் 1.5 வருஷம் ஆகுது. நிறைய வேலை இருக்கும், துணி தைக்கிற வேலை இருக்கும், ஆரி போகிற வேலை இருக்கும். இடையில வந்து நமக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து எடிட்டிங் பண்ணணும், இல்லை நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதை வந்து இன்னொருத்தருக்கு வீடியோ எடுக்கணும், ஆள் இருக்க மாட்டாங்க. நிறைய ஸ்டாண்டெலாம் வாங்குவேன். ஸ்டாண்டுமே வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டாண்டு நான் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டாண்டுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்காது. அதை எப்படி வச்சு எடுக்கணும்னு தெரியாது. அப்படியே வீடியோவே நம்ம வந்துட்டு எப்படி அப்படி இப்படின்னு எடுத்தாலும் அதை எடிட் பண்ண சுத்தமாக தெரியாது. ஜீரோ, எதுவுமே யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு இப்போ சேனலே மானிட்டேஷன் வாங்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து கற்றுக்கிட்டேன். நமக்கு வந்து படிப்பு நாலேஜ் இருந்ததுன்னா வந்து அந்த எடிட்டிங்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் நாலேஜ் சுத்தமாக கிடையாது, அனுபவம் தான். இப்போ பக்கத்து வீட்டு தம்பியாக இருக்கட்டும், இல்லை என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் வந்துட்டு எனக்கு அந்த எடிட்டிங்லாம் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுக்கும்போது நான் கூடவே இருந்து பார்ப்பேன். ஓ இது இப்படியா அப்படின்னு சின்னதாக வந்துட்டு ஒரு பேசிக்கான விஷயம்லாம் வந்துட்டு எடிட் பண்ணுற விஷயம்லாம் வந்து கற்றுக்கிட்டு இப்போ நானும் வந்துட்டு ஒரு யூடியூபராக வந்துட்டேன். எனக்கு ரொம்பவே அது பெருமையாக இருக்குது. இன்னொரு சேனல் வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ பார்க்கும்போது நான் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், காசும் வாங்கிட்டேன், எனக்கு $100 வந்துச்சு, நான் இவ்வளோ சம்பாதிச்சு சொல்லும்போது நம்மளால் முடியுமா, நம்ம எந்த கணக்கில் வீடியோ போடுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே நானே வந்துட்டு யோசிப்பேன். ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பின்கோட் நம்பர் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் சேனல் ஆரம்பித்தது வந்து நான் ஒரு பர்பஸ்க்காக ஆரம்பித்தேன். நம்ம வந்துட்டு சேனல் ஆரம்பிக்கும்போது நான் ஆரி எம்ப்ராய்டிங் வந்துட்டு ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டோன்னா நமக்கு வந்துட்டு கஸ்டமர் வருவாங்க, நமக்கு ஸ்டூடெண்ட் சேருவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்லாம் வருவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து சேனலே வந்து ஓப்பன் பண்ணேன். கடைசியில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரூட் வந்து இப்படி போய் அப்படியே போயிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாய்க்குட்டி வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வளர ஆரம்பித்தான். குழந்தையாக இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது வந்து பார்த்தோன்னா என்னால் வந்துட்டு டைரக்ட் கிளாஸ் எடுக்கிறேன், டைரெக்ட் ஆஃப்லைனும் கவனிக்க முடியல, வீட்டு வேலையை கவனிக்க முடியல, குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணியாச்சு, அவர் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு இப்போதைக்கு நிப்பாட்டி வைமா. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்போனா டவுட் கேட்பாங்க, எப்பயுமே வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். லைவ் கிளாஸ் வாரத்தில் 2 நாள் வந்து நம்ம லைவ் கிளாஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்னு இருந்தது. கொஞ்ச நாளைக்கு வந்து ஆஃப்லைனை மட்டும் பார்த்துக்கோ, வீட்டு வேலையை பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ, ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் வந்து நிப்பாட்டி வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. சரி ஓகே, சமையல் வீடியோவில் ஒரு சின்ன ரீல்ஸ் பண்ணுறது, அப்பப்போ வந்து நம்ம துணி தைக்கிறது வந்து காட்டுறது அப்படின்னு வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம வந்து மானிட்டேஷனுமே வந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் வந்து பயங்கர திட்டுவாங்க.
அதான் ஆன்லைன் கிளாஸே எடுக்கல, இப்போ எதுக்கு நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல ஷிவானி அப்படின்னு சொல்லிடுவார். எனக்கு ஐயோ நான் ஆரம்பிச்சுட்டு நம்ம எப்படி அதை விடுறது அப்படின்னு கெஞ்சுவேன். என்ன தான் நம்ம ஸ்டாண்டை வச்சு நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணாலும் ஒரு சில டைமில் வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்து கேமராலாம் ஸ்டாண்டெல்லாம் வைக்க முடியாதுங்க. அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு வீடியோ எடுத்து கொடுப்பான்னு சொல்லும்போது அப்படியே முறைச்சுன்னு வருவார். உனக்கு ஒரு வேலை இல்லையா, இருக்கிற வேலையில் அதெல்லாம் தேவையா, அதெல்லாம் சும்மா வீடியோவில் அதை இது பயங்கர திட்டுங்க. எனக்கு அவர் கெஞ்சுவேன் அப்படி போய்ப்பா ஒரே ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறியப்பா அப்படின்னு. அவர் திட்டுவார் பாருங்க, அந்த திட்டுக்கு பயந்துக்கிட்டே அப்பா வேணாம், முடிஞ்சால் நம்மளால் வந்து வீடியோ எடுத்து போடலாம், இல்லைன்னா வீடியோவே வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். ஆனால் அப்படியேப்பட்டவர் வந்து நான் என்றைக்கு மானிட்டேஷன் வாங்கிட்டேனோ அதுலேருந்து ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்க்குறாரு. என்னப்பா நீ போய் மானிட்டேஷன் வாங்கிட்டியா, மை நேம் சேனல் மானிட்டேஷன் வாங்கிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது மனுஷன் திட்டுறது இல்லைங்க, பார்த்துக்குங்களேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு திட்டுவாங்க, மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் திட்டுறது கிடையாது, பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த மானிட்டேஷன் வந்துட்டு அப்புறம் $11 வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு சில விஷயம்லாம் செய்யணும். அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பின்கோட் நம்பர் வந்துட்டு நமக்கு மும்பையில் வந்து வந்திருக்கு. இந்த லெட்டர் வந்து உடனே வந்துட்டு போஸ்ட்மேன், அதுதான் சொல்லி ஆகணும், போஸ்ட்மேன் வந்துட்டு ஒரு உமனு, அவங்க வந்து என் வீட்டை தேடின்னு வந்தாங்க. தேடின்னு வந்துட்டு அக்கா அந்த மாதிரி விஜயலட்சுமி நீங்களா அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு. யூடியூப்லேருந்து உங்களுக்கு மும்பையிலேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. மும்பையிலேருந்து லெட்டர் வந்திருக்கா? எனக்குலாம் ஃபோன் போட்டு எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கவே ஆள் இல்லை. யாரா எனக்கு போய் மும்பையிலேருந்து லெட்டர் போடுறாங்க அப்படின்னு. அக்கா நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு. மை நேம் அப்படின்னு சொன்னால் சேனல் பேரே சூப்பராக இருக்குங்க, எப்படி இந்த மாதிரி பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. மை நேம்ன்ற ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது நானாக வச்ச பேர் இல்லை, மை நேம். எனக்குள்ளே நான் யாருன்னு கேள்வி கேட்டிருக்கேன். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பர்சனல் ஒரு ரகசியம் இருக்கும். அந்த மாதிரி ரகசியம் ஆறாத காயமாக என் மனசுலேயே ஒரு ரகசியம் இருக்குது. என்னை பார்த்து நானே கேள்வி கேட்டுக்கிறேன், மை நேம். என்னை பார்த்து நான் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சித்தர் கேட்டிருக்காரு, நான் யாருன்னு அவரை பார்த்து அவர் கேட்டிருக்காரு, நான் யார். அதைத்தான் நான் வந்து இங்கிலீஷில் மை நேம்னு வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர் மேலே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு. எனக்கு சித்தர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து அந்த பேரை நான் வந்து என்னோடய சேனலுக்காக நான் வச்சேன். அவர் வந்து நான் யார் அப்படின்னு ஒரு சித்தர் வச்சுருக்காரு. அதே கேள்வி நான் எனக்குள்ளே கேட்குறதுனால மை நேம்னு ஆங்கிலத்தில் வச்சுட்டேன். சேனலுடைய பேர் வந்து காரணம் இதுதான். அந்த சிஸ்டர் வந்து அந்த போஸ்ட்மேன் அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து பேர் வந்து ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சேனல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாழ்த்துலாம் சொல்லிவிட்டு சேனல் வந்து நல்லா இருக்குங்க, சூப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க. எனக்கு வந்து அது இன்னும் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா யூடியூப் சேனல் வந்து வச்சு அதை வந்துட்டு மானிட்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுலாம் வந்துட்டு எல்லாரும் எப்படி வேணாலும் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வழிமுறை இருக்குது இல்லையா, அதை பின்பற்றி நம்ம வந்து நகரணும். யூடியூப் சேனல்னாலே ஒரு சிலர் வந்து வெளியில் சொல்கிறதுக்கே வந்து அசிங்கப்படுறாங்க. ஏன்னா நம்ம நடந்துக்கிற விதமும் சரி, நம்ம போகிற ஆடையும் சரி, நம்ம பேசுகிற பேச்சிலேருந்து நம்ம மக்களுக்காக என்ன சொல்ல வரோம், என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டு நம்ம எடுத்து நம்ம வந்துட்டு பதிவு பண்ணுறோன்றது விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து இது வரைக்கும் என்னுடைய என் மனசாட்சிக்கு நேர்மையாக தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். கேமராவுக்கு முன்னாடி எப்படியோ அதே தான் கேமராவுக்கு பின்னாடியும் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். கேமராவுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப எமோஷ்னல் டைப். நான் வந்து யாராவது அழுதானா நான் வந்து பொழுன்னு அழுதுருவேன். அந்த மாதிரி உதவி பண்ணணுன்னா என்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன். அந்த மாதிரி அதே மாதிரி நான் எவ்வளோ அடி அடித்தாலும் சரி, அடி வலி தாங்க முடியாமல் அழுவேன், கண்ணில் தண்ணி வரும், வாயில் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எவ்வளோ அடி அடித்தாலும் சரி, எவ்வளோ திட்டினாலும் சரி, என்னை எவ்வளோ தான் போட்டு அப்படியே மூச்சு விடாத அளவுக்கு என்னை போட்டு இருக்குனாலும் சரி, என் உதட்டில் சிரிப்பு மட்டும் என்றைக்குமே மாறவே மாறாது. இந்த சேனல் வந்துட்டு நான் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா எல்லாமே வந்து அந்த சிவன் அருளால் தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க, ஓன் கண்டென்ட் போடுங்க. நல்லதாக வந்துட்டு நிறைய யோசித்து நிறைய விஷயம் நல்ல விஷயமா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நமக்கு மானிட்டேஷன் கிடைக்கும், நீங்களும் வந்துட்டு சக்ஸஸ் ஆவீங்க. அவ்வளோதான். 2 குட் நியூஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்.
ஒரு குட் நியூஸ் வந்து பார்த்தோன்னா இது நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். இன்னொரு குட் நியூஸ் வந்து இப்போ ஆல்ரெடி வீடியோ வந்து பார்த்தோன்னா 10 நிமிஷம் தாண்டி போகுது. ஆமாம், இதோட நான் முடிச்சிடறேன். அடுத்த வீடியோவில் வந்து ஹைமா இன்னும் நேற்று லீவு, அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த குட் நியூஸ் என்னன்னு சொல்லி நான் போடுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான், வீடியோ வந்து முடிச்சாச்சு. ஓகே, டாடா, பை பாய்.